வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன் பார்க்கலாம். இன்று 10ஆம் தேதி மே மாதம் 2025. இன்றைய கிழமை சனிக்கிழமை. இன்று சந்திரன் கன்னி ராசியில் இருக்கிறார். மாற்றம் துலாம் ராசிக்கு சந்திரன் மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. மதியம் 1:42 வரை சந்திரன் கன்னி ராசியிலும் பிறகு துலாம் ராசிக்கு மாற இருக்கிறார். இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குடைய பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு மதியம் வரை ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சுகஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது, செவ்வாய் சாரத்தில் இருப்பதும், அந்த செவ்வாய் சுகஸ்தானத்தில் மீண்டும் நீசமாக இருப்பதும் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆரோக்கிய குறைபாடு இவர்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. மதியத்திற்கு பிறகு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. விரயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நன்மை தரும். பொருளாதாரம் வருமானம் சிறப்பளிக்கும். அடுத்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு புதிய முயற்சிகள், பணி தொடர்பான முயற்சிகள், கடன்கள் தொடர்பான முயற்சிகள் இவை அனைத்தும் மதியம் 1:42க்கு பிறகு நீங்கள் முயற்சி செய்வது நல்ல பலன்களையும் வெற்றியையும் கொடுக்கும். தொழில் கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தொழிலுக்கான கடன்கள் இன்று வாங்கி கொள்ளலாம். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் அலட்சியம் இல்லாமல் கொஞ்சம் அக்கறையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வளர்பிறை சந்திரன் எல்லாமே ஒரு நல்ல நிலை. பணியில் ஏற்றம், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஓரளவிற்கு அதிகரிக்கும். மனதில் மகிழ்ச்சி ஏற்படும். குழந்தைகள் விஷயங்களிலும் அவர்களுக்கான சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றமான ஒரு வெற்றி உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் வாக்குஸ்தானத்தில் உள்ள செவ்வாயிடம் சற்று கவனமாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டிய நிலை. அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்கு இடமாற்றம் குறித்த ஒரு நல்ல நிலை வெற்றியாக மாறும். லாபம் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களுக்கான சில முடிவுகளை இன்று துணிந்து எடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். தொழில் தொடர்பான புதிய இடமாற்றம், இல்லைனா இவர்கள் குடியிருக்கக்கூடிய வீடு இடமாற்றம், வேறு இடத்திற்கு இடம் மாறி செல்லக்கூடிய நிலை, இது போன்ற சில இடமாற்றத்திற்கான ஒரு நல்ல மாற்றங்கள் இன்று ஏற்படக்கூடிய நிலை. அவை தொடர்பான முடிவுகள் இன்று எடுக்கக்கூடிய நிலை. கணவன் மனைவி ஓரளவிற்கு விட்டு கொடுப்பது நல்ல நிலையாக இருக்கும். பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான நாளாகவே இருக்கிறது. அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு வெளிநாட்டு விஷயங்களுக்கான முயற்சிகள் பலிதமாகும். விரயங்களுக்கான சில விஷயங்களாக லாபமாக மாறும். நல்ல விஷயங்களை வாங்கி மகிழக்கூடிய, வீட்டிற்கு தேவையான சில விஷயங்களாக வாங்கி இன்று அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணம், வருமானம், தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்விலும் தொடர்ந்து அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நிதானம் தேவை. இவர்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சற்று நிதானமாக இருக்க வேண்டிய நிலையாக காட்டுகிறது. திடீர் தனப்பிராப்தி இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. ஆனாலும் எந்த விஷயத்திலும் யாருக்கும் பிறருக்கு வாக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். திருமண வாழ்விலும் விட்டு கொடுப்பது மிகுந்த பாதுகாப்பளிக்கும். அடுத்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ராசிக்குள்ளே சந்திரன் இன்று செல்லக்கூடிய ஒரு நாள். தொழில் தொடர்பான விஷயங்களுக்கான சில கவலைகள் மனதில் ஏற்படும். குழந்தைகளிடமும் அனுசரித்து செல்ல வேண்டும். புதிய முடிவுகளில் அவசரம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். தைரியம், தன்னம்பிக்கை இவர்களுக்கு உதவும். ஆரோக்கியத்திலும் அக்கறையாக இருப்பது நன்மை அளிக்கும். அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிகத்திற்கு இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிலை விரய சந்திரன் என்று சொல்லலாம். ஆனாலும் இது விரயங்களை சுப விரயங்களாக கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு சிலர் விரயங்களை இன்று செய்து கொள்வார்கள். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அதிக பணிச்சுமையினால் சோர்வு உண்டாகும். கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அலட்சியம் கூடாது. திருமண வாழ்விலும் இவர்கள் தொடர்ந்து கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். இவர்களுக்கு திடீர் இடமாற்றம், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. குழந்தைகளின் திருமண வாழ்வில் விஷயங்களாக வெற்றியாக நல்ல நிலைகள் மாறும். குழந்தைகளுக்கான திருமண விஷயங்கள் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தாயாருடன் வாக்குவாதம் தவிர்ப்பது
தன்னுடைய ஆரோக்கியத்திலும் ஓரளவிற்கு அக்கறையாக இருப்பது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மை அளிக்கும். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் தொழில் தொடர்பான விஷயங்களில் நல்ல முயற்சி வெற்றியான சில விஷயங்கள் இன்று நடக்கும். முதலீடுகள் செய்வதற்குடைய நல்ல அறிகுறிகளாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நல்ல நிலை. வாழ்க்கை துணை வருமானம் பக்கபலமாக இருக்கும். கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தில் அக்கறையுடன் இருப்பது பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு பணியில் பொறுமை தேவை. அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது மிகுந்த நன்மை அளிக்கும். பேச்சில் நிதானம், முக்கியமாக பணி செய்யக்கூடிய இடத்தில், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருப்பது நன்மை அளிக்கும். உணவில் நிதானம். கடன் வாங்கக்கூடிய நண்பர்கள் இன்று சற்று பொறுமையாக, கவனமாக, நிதானமாக இருப்பது இவர்களுக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருக்கிறது. திருமண வாழ்வில் அதிகமாக அனுசரித்து போக வேண்டும். வாக்குவாதம் இல்லாமல் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். குழந்தைகளிடமும் நீங்கள் பொறுமையாக இருப்பது தொடர்ச்சியாக உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும்.